கப்பல்கள்ல இன்ஜினுக்கு ஈக்குவலான முக்கியமான ஒரு எந்திரம் இந்த பிளேட் ஃப்ரெஷ் வாட்டர் ஜெனரேட்டர். கடல் பயணத்தப்போ கடல் நீரை குடிநீராக்கவும் ஃப்ரெஷ் வாட்டர் ஆக்கவும் யூஸ் பண்ற சிஸ்டம் தான் இது. கடல் பயணத்தப்போ ஸ்டோர் பண்ணி கொண்டு போற குடிநீர் பொதுவா சில நாட்கள், அதிகபட்சமா 1-2 வாரத்துக்கு தான் வரும். ஆனா இந்த கடல் பயணம் மாச கணக்கா கூட நீடிக்கலாம். இந்த மாதிரி பயணத்துக்கு முக்கிய தேவை கரண்ட்டும் தண்ணியும் தான். ஃப்ரெஷ் வாட்டர் சமைக்க, குளிக்க, குடிநீர் தயாரிக்க கண்டிப்பா வேணும். கப்பலோட பிரைமரி இன்ஜின்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தை வீணாக்காம அதை வச்சு கடல் நீரை கொதிக்க வச்சா நல்ல தண்ணி ஆவியா மேலெழும்பும். உப்பு கீழேயே தங்கிரும். அந்த ஆவியை குளிர்ச்சியான டைட்டானியம் தகடுகள் மேல பட வச்சு குளிர வச்சா நல்ல தண்ணி கிடைக்கும். ஆனா நீண்ட பயன்பாட்டுக்கு அப்புறமா கடல் நீரோட உப்பும் தாதுக்களும் இந்த டைட்டானியம் பிளேட்ஸ் மேல கொஞ்சம் கொஞ்சமா படிய தொடங்கும். இந்த படிமங்கள்னால வெப்ப பரிமாற்றம் குறைஞ்சு ஆவியாகிறது மெதுவாகி குடிநீர் தயாரிக்கும் அளவும் குறைய ஆரம்பிக்கும். ஆக இதை தவறாம ரிமூவ் பண்ணி சுத்தம் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா இது வெறும் மிஷின் இல்ல, அந்த கப்பலோட வாழ்வாதாரம்.